ஸோ நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா உண்மையாலுமே OnePlus 11 வந்து ஒர்த் ஃபார் மணியா, OnePlus வந்து உண்மையாலுமே கம்பேக் கொடுத்துட்டாங்களா, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பிளாக் கலர் 128GB 8GB RAM. ஸோ அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்ல. இது வந்து இன்டெப்த் ரிவ்யூ தான். குயிக் ஸ்பெக் பார்த்துருவோம். இப்போ இது வந்து அலர்ட் ஸ்லைடு கொடுத்துருவாங்க. மெயினாக இது ப்ரோ வெர்ஷனில் தான் அலர்ட் ஸ்லைடு கொடுப்போன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போ வந்து நார்மல் OnePlus 11 கொடுத்துட்டாங்க. அது என்ன பஞ்சாயத்துன்னு தான் தெரியல. இது பார்த்தீங்கன்னா கேமரா, இதில் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 48 MP அல்ட்ரா வைடு, போர்ட்ரேட் வந்து 32 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து சொல்லவே தேவையில்ல, 16 MP வருஷமாக எல்லா வருஷமும் சரி நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் 16 MP தான் ஃப்ரண்ட் கேமரா. வீடியோ பார்த்தீங்கன்னா பின்னாடி 8K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது, 8K 24 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 60 கொடுக்கலாம், அந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணுவோம். பட் இவங்க வந்து 24 தான் லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. 4K 60 FPS சப்போர்ட் இருக்குது, 1080p 60% எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 1080p மட்டும்தான், 4K சப்போர்ட் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது, நீங்கள் கை வச்சிங்கன்னா கரெக்டாக எட்டுற தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. டால்பி ஆட்மோஸ் இருக்குது, ஸ்பீக்கரில் டால்பி ஆட்மோஸ் இருக்குது, டால்பி விஷனும் இருக்குது. ஆனால் மற்ற ஃபோனில் பார்த்தீங்கன்னா டால்பி ஆட்மோஸ் இருக்கும், ஆனால் அது ஹெட்ஃபோனில் மட்டும் தான் வேலை செய்யும். ஆனால் அதில் வந்து ஸ்பீக்கர்லேயே டால்பி ஆட்மோஸ் இருக்குது. ஸ்பீக்கர் உண்மையாலுமே சொல்கிறேன் லவுடாக இருக்குது, நல்லா இருக்குது. டால்பி விஷன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. நான் டால்பி விஷன் படமும் பார்த்து கலர்ஸ்லாம் பஞ்சியாகவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து 100 வாட் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. பாக்ஸ்லேயே 100 வாட் சார்ஜர் இருக்குது. நீங்கள் வந்து தனியாக ஆப்ஷன் இருக்குது, ரேபிட் சார்ஜ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஆன் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் 100 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைனா லிமிட் போட்டிருப்பாங்க, அது எவ்வளோன்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியல. மட்டும் இல்லாமல் பேட்டரி ஹெல்த் செக் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி ஹெல்த் வந்து 100%. இது ஐஃபோன்லாம் இருக்கும்ல, அந்த ஆப்ஷன் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. நான் ஆண்ட்ராய்டில் ஃபஸ்ட் டைம் இது தான் பார்க்குறேன். தெரியல, மேபி வேறு இருக்கலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்ப்ளாஷ் தான். மலையில் சின்ன மலையில் போனால் கூட மேபி டேமேஜ் இருக்குது. நான் 64 வந்து நம்ப மாட்டேன் பர்சனலி. வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இந்த ஃபோனில் இல்லை. வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்காது. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல. இது ஃப்ளாக்ஷிப் ஃபோன், ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. இதில் உண்மையாக சொல்கிறேன், டிவைஸ் நல்ல டிவைஸ் தான். ஆனால் ஒரு சில விஷயம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது, நல்லா யூஸ் பண்ண நல்லா இருக்குது. டெய்லி யூசேஜுக்கு கண்டிப்பாக வாங்கலாம், காசு இருந்தால் வாங்கலாம். டெய்லி யூசேஜுக்கு ஒர்த் ஃபார் மணி தான். டிஸ்பிளே சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே, LTPO டெக்னாலஜி இருக்குது, Quad HD +, 120 Hz வரைக்கும் போகுது. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1450 nits வரைக்கும் போகுது. மொத்த வேலை ஒன்றுமே தெரியல, ஆனால் சன்லைட்டில் வந்து நல்லா பக்காவே தெரியுது. நல்ல டிஸ்பிளே வந்து. நான் 1 month வந்து இந்த ஃபோன் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன். இந்த ஃபோன் தான் என் ப்ரைமரி டிவைஸு. இந்த ஒரு ஃபோன் வந்து நான் தினமும் 1 month யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண வரைக்குமே நான் கிளியராக சொல்லணுன்னா கேமிங் தான் மெயினாக நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நல்ல கேம் விளாடுவேன். என்ன கேம் விளாடுவேன் கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன். பப்ஜியில் விளாட மாட்டேன், ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ரீ ஃபயர் விளாடுறதுனால அப்படியே பழகிடுச்சு. பப்ஜி 98 சப்போர்ட் இதில் இல்லை, சப்போர்ட் வர வைக்கல. அது ஒரு வழி இருக்குது, அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயரில் விடுவேன், அதில் வந்து ஹை கிராஃபிக்ஸ் சப்போர்ட் இருக்குது. பப்ஜியும் ஹை கிராஃபிக்ஸ் விளாட்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்பீங்க, சரிப்பா கேமிங் வந்து நான் விளாட்றேன், நல்லா இருக்கா கேமிங், ஹீட் ஆகுதான்னு கேட்பீங்க. ஹீட் வந்து ஆகுது. இப்போ வெயில் வேறு அதிகமாக அடிக்குதா, நல்லாவே ஹீட் தெரியுது. சார்ஜ் எவ்வளோ வேகமாக இருக்குதுன்னு கேட்பீங்க. சார்ஜ் வந்து 30 to 40 minutes தான். நான் காலேஜ் வேறு படிக்கிறேன், குளிக்க போகும்போது ஃபோன் சார்ஜ் போட்டு போவோம், வந்து பார்த்தா ஃபுல் சார்ஜில் இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அதில் வந்து நிறைய சின்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த நேச்சுரல் டோன், அது வந்து சுற்றி அவங்க லைட்டிங் ஏற்ற மாதிரி கண்ணுக்கு ஸ்டெயின் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் சின்ன விஷயம் இருக்குது. அப்புறம்லாம் நான் நிறைய ஃபோட்டோ எடுப்பேன், பார்க்குற பக்கம்லாம் ஓரளவு ஃபோட்டோ எடுப்பேன். சாம்பிள்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் டிரைவ் லிங்க் கொடுக்குறேன், கீழே கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், நான் டிரைவ் லிங்க் அப்படியே அட்டாச் பண்ணிட்டுருக்கேன். ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாவே இருக்குது. ஆனால் இது ஒரு பிரச்சனை என்னென்னா, போர்ட்ரேட் எடுக்கும்போது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை அடிச்சு விட்டுருக்கு. அது மேபி டியூப் பண்ணது அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் அப்டேட்டில் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த OnePlus 7 பற்றி நான் யூஸ் பண்ண வரைக்குமே நான் எல்லாம் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கேமரா நல்லாயிருக்கு, ப்ராசஸர் சொல்லவே வேணாம். இப்போ லீடிங் ப்ராசஸரே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 தான், நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ தான் சார்ஜ் போனால் நல்லாயிருக்கு. சார்ஜிங் பற்றி சொல்லணும்னா ஆவரேஜாக டெய்லி யூசேஜ், நான் மாடரேட் கேமர் தான். ஆனால் யூசேஜ் வந்து நான் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணி, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி, ரீல்ஸ் பார்ப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன்னா இந்த ஃபோன் வந்து நல்லாவே 6 மணி நேரம் வரைக்கும் தாங்கும். ஒன் டே அதாவது 1 day கிட்ட வரும் சார்ஜ் ஃபுல்லாக. இதே கேம் விளாடுவோம் நான் ஃபுல் டைம் கேமர்னா 4-3 மணி நேரம் தான் வரும். நான் இப்போயே சொல்லிட்டேன். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு சாப்பிட்ற டைமில் சார்ஜ் பண்ணிங்கன்னா கூட போதும், சார்ஜ் வந்து 80% வந்துடும் சாப்பிட்ற டைமில். ஸோ அவ்வளோதான் என்னோடய ரிவ்யூ இந்த OnePlus 11. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்கிறேன், இல்லை ஒரு வீடியோ கூட போடுறேன். நான் மோஸ்ட்லி OnePlus தான் நிறைய யூஸ் பண்ணுறேன். காது கூட பாருங்கள், OnePlus பட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து OnePlus ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பழைய OnePlusலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். 60லாம் அங்கே வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, peace.
பின் குறிப்பு, நான் வந்து இந்த வீடியோவில் நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு சில விஷயம்லாம் சொல்லாமே இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் மோஸ்ட்லி நல்லா கவர் பண்ணிட்டேன், ஒரு சில விஷயம் மட்டும் லைட்டாக மிஸ் பண்ணியிருக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடும்போது கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாய். வீடியோ முடிஞ்சிடா.